என்ன ரோகிணி பாத்துட்டே இருக்க? பிரிச்சு சாப்பிடு. என்ன சாப்பிட மாட்டேங்கிற? ஓ, நான் உனக்கு ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவியா? ஓகே, நான் உனக்கு ஊட்டியே விடுறேன். ரோகிணி, காட்டு சாப்பிடு. வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். வாங்கிக்க, காட்டு. எதுக்கு இப்ப தயங்குற ரோகிணி? யாராச்சும் பாத்துருவாங்கன்னு பயப்படுறியா? நம்ம ரூம்குள்ள நாம மட்டும்தான் இருக்கோம். இங்க யார் எகிரி குதிச்சு வந்து பார்க்க போறாங்க? பங்காளிக்கு நான் இருக்கிறது தெரியல போல. என்ன ரோகிணி, நான் எவ்வளவு நேரமா என் கையை இப்படியே வச்சுட்டு இருக்கிறது? காட்டு ப்ளீஸ். இந்தா. சாப்பிடு ரோகிணி. என்னங்க, நீங்களும் சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு ரோகிணி. சொல்றாருல, சாப்பிடு. என்ன ரோகிணி, உனக்கு இப்படி விக்கல் எடுக்குது? தண்ணி. ஐயோ, பாத்தியா, டிஃபன் பார்சல மேல எடுத்துட்டு வந்த நாம தண்ணி பாட்டில் எடுக்காம வந்துட்டோம். இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன ரோகிணி, வயித்துல விக்கல் வந்துருச்சோ? இங்க பாரு, இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல என்ன சித்திரவதை பண்ணாத, தயவு செஞ்சு போயிடு. என்ன இப்படி டார்ச்சர் பண்றதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? ஏன் கௌதம் இப்படி பண்ற? அவர் வரதுக்குள்ள தயவு செஞ்சு போயிடு கௌதம், ப்ளீஸ் கௌதம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பால்கனில ஏறி வந்ததே உன்னை பாக்குறதுக்காக இல்ல, என் பங்காளிய பாக்குறதுக்காக. அதாவது உன் புருஷனை பாக்குறதுக்காக. அவன் தண்ணி பாட்டிலோட வந்ததும் என் செல்லத்தை நல்லபடியா பாத்துக்கடா பங்காளின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவன் உனக்கு ஊட்டி விட்டாலும் சரி, நீ அவனுக்கு ஊட்டி விட்டாலும் சரி, நீயாச்சு அவனாச்சுப்பா, நான் ஒதுங்கிடுறேன். காலை புடிச்சு கூட கெஞ்சினே, அதுக்கப்புறமா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம நீ இப்படி நடந்துக்கிறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ரோகிணி, இந்த நியாயம் இருக்கே நியாயம், அது ஆளாளுக்கு மாறும். நேரத்துக்கும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறும். ஒரு நாள் உனக்கு நியாயமா தெரிஞ்சது எனக்கு அநியாயமா தெரிஞ்சது. இப்போ உனக்கு அநியாயமா தெரியறது எனக்கு நியாயமா தெரியுது. நான் என்ன பண்றது சொல்லு? என்ன விட்டுற, தயவு செஞ்சு என்ன வாழ விடு கௌதம். நான் வாழ விடுறேன். இப்போ உன்னையும் உன் புருஷனையும் வாழ்த்ததான் வந்திருக்கேன். ஆமா, எங்க அவன்? தண்ணி பாட்டில் எடுக்க போனோம், ஆளை காணோம். ஒரு நிமிஷம். குமரகுரு. கௌதம் வேண்டாம் கௌதம், ப்ளீஸ் கௌதம், வேண்டாம் கௌதம். ஏய், அழாத. நான் ஒன்னும் உன் புருஷனை கூப்பிட போறது இல்ல. நான் உன் விக்கலை நிறுத்துறதுக்காக ஒரு அதிரடி ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். பாத்தியா பாத்தியா, இப்போ உன் விக்கல் நின்னு போச்சுல்ல. என்ன நம்பு ரோகிணி, நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். கௌதம், நான் கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். அந்த சந்தோஷத்தை நீதான் கெடுத்த. இப்ப எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நான் வாழ தயாராயிட்டேன். இப்போ என் தலையில மண்ணள்ளி கொட்டிடாத கௌதம், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு கௌதம், ப்ளீஸ்.
நீ எனக்கு கொடுத்த அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் தண்டனையா உன் தலையில மண்ணள்ளி போடாம அச்சதையா போடுவாங்க. உன்னை நான் வாழ விட மாட்டேன் என் முன்னாள் காதலியே.